ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்சிவ் இந்த வீடியோவில் கர்சிவ் ரைட்டிங் எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம். ஆல்ஃபாபெட்ஸ். ஸோ கர்சிவில் ஆல்ஃபாபெட்ஸ் எப்படி எழுதுதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் எதுவும் பெட்டராக வரும். பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏ B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Y Z. ஸோ இதுதாங்க கேபிட்டல் கர்சிவில் கேபிட்டல் லெட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்லாண்டாக தான் இருக்கும். கர்சிவ் எப்போவுமே ஸ்லாண்டாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் அழகே கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்க்கு. ஸோ இதுதான் வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு தான். ஸோ இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் கூட நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் இப்படி தாங்க வரும். நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் எழுதுவேன், கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது லெட்டர் புரியணும், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சால் தான் வந்து அது லெட்டர் நமக்கு கிளியராக தெரியும் என்ன லெட்டருன்ட்டு. ஸோ வந்து லெட்டர் புரிஞ்சு தான் புரிகிற மாதிரி நம்ம எழுதினா தான் மற்றவங்களுக்கு அது என்ன லெட்டருன்றது தெரியும். ஸோ எப்போவுமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எழுதும். நம்மளுக்கே புரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கே புரிஞ்சால் தான் அதை நம்ம படிக்க முடியும் இல்லையா? ஸோ இதுதாங்க ஹேண்ட் ரைட்டிங். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்துட்டு கர்சிவில் ஸ்மால் லெட்டர்ஸ் பார்க்கலாம். A B C D E F G. Okay. H I J K L M N O
P Q R S T U V W X Y Z. ஸோ இதுதாங்க ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கூட இப்படி தான் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். நல்லா பெட்டராக சூப்பராக எழுதலாம். நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் கூட ஸ்கூலில் மார்க்ஸ் போடுவாங்க இல்லையா? அதுக்காகவே நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் பண்ணலாம். ஸோ this is the small letters. So A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து சொல்லிக் கொடுக்கும்போதே கொஞ்சம் ஸ்லாண்டாகவே சொல்லிக் கொடுங்க. கையை பிடிச்சி எழுதுவீங்க இல்லையா? ஸோ கையை பிடிச்சி எழுதும்போது குழந்தைங்களுக்கு ஸ்லாண்டாகவே எழுதி கொடுக்க கொஞ்சம் கற்றுத்தருங்க. அப்போவே சின்ன வயசில் கற்றுக் கொடுத்தோன்னா அவங்க எழுதும்போது அந்த ஸ்லாண்டாக பழகிட்டாங்கன்னா ஸோ அவங்க பெரியவங்களாகும்போது கொஞ்சம் அப்படியே கிளாஸஸ் மாறும்போது அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே டெவலப் ஆகும், நல்லா சூப்பராக வரும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல்ஸ் எழுதும்போதே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா ஸ்லாண்டாக சொல்லிக் கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நார்மல் ஏபிசிடிஸ் எழுதும்போது நார்மல் ஆல்ஃபாபெட்ஸை எழுதும்போது வந்து நீங்கள் அழகாக ஸ்லாண்டாகவே எழுதி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களை கையை பிடிச்சி எழுதும்போது நீங்கள் ஸ்லாண்டாக எழுதி கொடுக்க சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்லாண்டாக எழுத அது பழகிட்டாலே வந்து அவங்க அப்படியே பழகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுதாங்க ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறது. ஸோ கர்சிவில் வந்து நான் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறது, கர்சிவில் எப்படி எழுதலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா டெவலப்டாக பெட்டராக வரும், சூப்பராக வரும். ஸோ எல்லாமே பென்சிலே பண்ணுங்கள். பென்சிலில் எழுதுனா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வருங்க. ஸோ டீச்சர்ஸ் கூட இம்ப்ரெஸ் ஆகுங்க உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தா. ஸோ குழந்தைங்க எழுதும்போது ரொம்ப அழகாக அந்த ஹேண்ட் ரைட்டிங்கே ஃபஸ்ட்டு மார்க் போட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இல்லாமல் நம்ம எவ்வளோ எழுதணும்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னா அப்படியே டீச்சர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகாமல் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுடுவாங்க. ஸோ அதே ஹேண்ட் ரைட்டிங்கோடு நீங்கள் நல்லா சூப்பராக எழுதினீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதட்டும் இல்லை நோட்ஸ் எழுதட்டும் அவங்க அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் எழுதுறது சூப்பராக நீட்டாக கிளியராக எழுதினீங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. குழந்தைங்களை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது கூட நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ஸ்லாண்டாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எழுத வந்து அவங்களுக்கு நோட்ஸில் அப்படியே வந்து நல்லா பழகிடும். ஓகேங்களா? ஸோ 4 ரூலில் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போது 4 ரூலில் தான் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் டபுள் ரூல் நெக்ஸ்ட் கிளாஸஸ் போக அவங்க டபுள் ரூல்லலாம் எழுதுவாங்க. ஸோ டபுள் ரூலில் நீங்கள் 4 ரூலில் பழகிட்டாலே டபுள் ரூல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எழுத வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டபுள் ரூலில் பழகிட்டாலே அவங்களுக்கு வந்து சிங்கிள் ரூல் ரொம்ப ஈஸியாகிடும். ஒயிட் பேஜஸ் தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒயிட் பேஜஸில் கூட நான் எப்படி எழுதணும், ஸ்பேஸ் விட்டு இதெல்லாமே வந்து நான் வர்ற வீடியோஸ்லலாம் நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக எப்படி ஒயிட் பேஜஸில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒயிட் பேஜஸில் கூட நான் சில பேருக்கு அப்படியே ஸ்லாண்டாக போவோம், கோணலாக போவோம். ஒரு சென்டென்ஸ் எழுதும்போதே வந்து ஒரு பர்ஃபெக்ட் இதில் வராது, அப்படியே ஸ்ட்ரைட் லைன்லேயே வராது. ஸோ அந்த மாதிரி எழுதுறது கூட நான் ஒயிட் பேஜஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து வர்ற வீடியோஸ்லலாம் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 ரூலில் அழகாக
நல்லா பென்சில், நார்மல் பென்சிலாக எடுத்து ஷார்ப் பண்ணி அழகாக ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.